Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது chicken malai. Chicken வந்து நம்ம 1/2 kg எடுத்துக்கலாம். இது கூட தயிர், கறி மசால் பொடி, தனியா தூள், அது மட்டும் இல்லாம என்னன்னா இதுக்கு மிளகுத்தூள், சீரகம் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இல்லனா வந்து சீரகத்தை வந்து லைட்டா வறுத்துட்டு பொடியாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 minutes ஊற வச்சிட்டு இது கூட வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு pan வெச்சுக்கலாம். அதாவது இரும்பு கடாய் தான். இதல ஆயில் விட்டுக்கலாம். 3 tablespoon அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு 4. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் அல்லது சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஆட் பண்றது சீரகம். அடுத்து நம்ம ஆட் பண்றது 4 வெங்காயம் பொடியா நறுக்கி இருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாயை நான் வந்து பொடி பொடியா நறுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம அப்படியே கீறி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் மலாய்க்கு நம்ம தக்காளி ஆட் பண்ண வேண்டியதுன்னா இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் மலாய்க்கு என்னன்னா இதுக்கு ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம். 1 2 3 4 5. இது கூட கறி மசால் பொடி 2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சுக்கலாம். ஒரு சைடில் நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும். நம்ம உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் வந்து 1 கியூப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா அதாவது பட்டர் வந்து ஜாஸ்தி இருந்தால் பிடிக்கும். அவங்க வந்து என்னென்னா 2 அல்லது 3 கியூப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணல. கறி மசால் பொடி, மிளகுத்தூள், சீரகம், மல்லித்தூள் இந்த 4 தான் நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தயிர் இருக்கிற தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் நம்ம இதுலேயே வந்து வேகணும். அதாவது தயிர்லேயே வேகணும். இடையில பெரட்டிக்கலாம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் மலாய்க்கு வந்து எப்போவுமே என்னென்னா எலும்பு வந்து அதிகமாக இருக்கிறது வாங்காமல் கொஞ்சம் சதையாக இருக்கிறத வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா வந்து சுண்டணும். அதாவது பேஸ்ட்டு மாதிரி ஆகும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 10 minutes ஆகிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கியூப் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது பிடிக்காதவங்க என்னென்னா முந்திரியை வந்து நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டு இது கூட மில்க் வந்து நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் நம்ம ஆட் பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட் வரும். க்ரீம் ஒரு டேஸ்ட் வரும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் மலாய் ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி என்ன இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்கிறப்போ உங்களுக்கு நல்லா ஒயிட் கிடைக்காது. இதில் செய்கிறப்ப சத்து வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கலர் வந்து இருக்காது. சுவையான சிக்கன் மலாய் ரெடி. சிக்கன் மலாய் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. இது வந்து சப்பாத்திக்கும் நானுக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஒருவனது புறந்தூய்மை நீராடுவதால் ஏற்படும். அதுபோல அகத்தே தூய்மையாக திகழ்தல் உண்மை பேசுவதனால் உண்டாகும்.